அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. பியூர் மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா அதோடைய ஸ்டோரியோட நம்ம பார்த்துருவோம். இப்ப இதுதான் ஒரு சம் சிம்பிளிஃபிகேஷன்ல பார்க்கறது. இந்த ஒரு சம்மை வச்சு போர்ட் மாஸ் ரூலை பயன்படுத்தி எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். ஏன்னா இது பார்க்கும்போது ரொம்ப கடினமான கேள்வி மாதிரி தெரியும். எப்பொழுதுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தனித்தனியா உடைச்சி அதை நீங்க கிளியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை ஒரு மொத்தமா ஒரு சம்மா பார்க்கும்போது ஒரு மாதிரி கடினமா இருக்கும். அதுவே இந்த பிராக்கெட்டை தனியா சால்வ் பண்ணணும், இதை தனியா சால்வ் பண்ணணும், இதை தனியா சால்வ் பண்ணணும், இடையில இருக்கிற இந்த குறிகளை பயன்படுத்தி அதை ஃபைனல் கால்குலேஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இப்படிதான் உங்களுடைய சிந்தனை இருக்கணுமே தவிர்த்து இதை பார்க்கும் போது என்ன இவ்வளோ பெரிய சம்மா இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணணும். எப்பொழுதுமே சம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதோடைய டேட்டாவை வெளியில எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு மேக்ஸை சால்வ் பண்ண முடியும். இது இங்கன்னு கிடையாது. இப்போ நீங்க டைம் ஒன் ஒர்க் இருக்கு, இல்ல பர்சன்டேஜ் இருக்கு, எவ்வளோ பெரிய சம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு டேட்டா முடியும். அதோட டேட்டா வெளியில எடுக்கணும். இப்படி ஒன்று ஒன்றா பிரிச்சு பிரிச்சு நீங்க மேக்ஸ்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இதுதான் மேக்ஸோடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஒரு சம்ம முழுசா பார்த்துட்டு அந்த முழுசா அதே சம்ம எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு யோசிக்க கூடாது. பிரிச்சு பிரிச்சு சால்வ் பண்ணா கடைசியில் அது எல்லாமே கால்குலேஷன்ல கரெக்டா வந்துடும். இப்போ இந்த சம்ம நான் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத கரெக்டா சொல்றேன், ப்ராசஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மாஸ் ரூலை பயன்படுத்தி தான் எல்லா சம்முமே நம்ம பயன்படுத்தி கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்னா என்ன? போர்ட் மாஸ்ங்கிறது ஒரு பேர் கிடையாது. அதாவது அதை போர்ட் மாஸ்னு ஒரு பேர் வச்சுட்டு அதுதான் இதுக்கு ரூல் அப்படின்லாம் சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவ்வளோ பெருசா இருக்கிற அந்த டேட்டாவை, அதாவது இங்கே இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ பெருசா இருக்கிற இந்த நம்பரை நீங்க அப்படியே சுருக்கிக்கிட்டே வரணும். ஒன்னொன்னா சால்வ் பண்ணி சுருக்கிக்கிட்டே வந்து கடைசியா ஒரு நம்பர்ல ஆன்சர் முடிஞ்சிடும். இதுதான் இதுக்கு பேர் சுருக்குகன்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய பதில சின்னதா எனக்கு சுருக்கி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2 + 3 + 6 + 2 இப்படின்னு இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய டேட்டாவை எனக்கு சுருக்குக அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? 3 + 2 5, 5 + 2 7, 7 + 6 13. இப்போ இதை வந்து ஒரு 13ன்னு மாத்திரம், ஒரு நம்பரா மாத்திரம். இவ்வளவு பெருசா இருக்கிறது இப்ப இப்படி மாறிட்டு, இதுக்கு பேர் தான் சுருக்குக. சரி, ஓகே, இதுல எல்லாமே பிளஸ்ல இருக்கு, ஈஸியா பண்ணிட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்ட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட், இங்க வகுத்தல், அப்படி மாறி மாறி இருக்கு. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு இதை போய் ஃபர்ஸ்ட் இந்த 4ஐயும் பை 3ஐயும் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அதை போய் இன்ட்டு -1/4 போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இப்படி மாத்தி மாத்தி கால்குலேட் பண்ண ஆன்சர் வராது. அப்ப இந்த மாதிரி ஒரு சம் பார்க்கும்போது ப்ராப்பரா எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுனா இதோடைய சுருக்குக அப்படிங்கிற இதோடைய பதில ஃபைனல் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும் இதுல அப்படிங்கிற ரூலை கண்டுபிடிச்சதுதான் இந்த போர்ட் மாஸ் ரூல். இந்த போர்ட் மாஸுக்கு அர்த்தம் என்ன? பி ஃபார் பிராக்கெட். அதாவது நீங்க ஒரு சம் பாக்குறீங்க சிம்பிளிஃபிகேஷன்னா அதுல பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். எதுல பிராக்கெட் போட்டிருக்கோ அதுக்குள்ள இருக்கிறத தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சரியா? அடுத்தது பிராக்கெட்னா இந்த எல்லா குறிகளுமே இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது எல்லாமே பிராக்கெட் தான். சரியா? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும். அதுவே சார் நிறைய பிராக்கெட் இருக்கு சார், அதுல எதை சார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்? எந்த பிராக்கெட் கடைசியாக உள்ள இருக்கு? இப்போ இப்படி ஒரு பிராக்கெட் இருக்கும், 6 5 × 4 இப்படி இருக்கு. இப்ப இதுல எந்த பிராக்கெட்டை சார் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, எது கடைசியில உள்ள இருக்கோ அதுல இருந்து ஒரு பிராக்கெட்டா சால்வ் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் அவுட்ரு, இந்த பிராக்கெட்டுக்குள்ளதான் இந்த பிராக்கெட் இருக்கு. அப்ப இந்த 5ஐயும் 4ஐயும் ஃபர்ஸ்ட் நான் பெருக்கணும், வர்ற ஆன்சரோட இந்த 6 பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட் உடையும். இப்படிதான் பிராக்கெட்டுக்குள்ளேயே பிராக்கெட் நிறைய இருந்தா எது ரொம்ப இன்டீரியர்ல இருக்கோ அந்த பிராக்கெட்ல இருந்து ஒண்ணா சால்வ் பண்ணிட்டு வெளியில வரணும். இதுதான் பிராக்கெட்டுடைய ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட். அடுத்து ஓ ஃபார் ஆஃப். ஏதாவது ஒரு இடத்துல ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கும், ஆஃப்னு எழுதியிருக்கும், இன்ட் கிடையாது, மல்டிபிளிகேஷன் இது கிடையாது, ஓ ஃபார் ஆஃப். இதை தான் நீங்க 6th புக்ல பாத்தீங்கன்னா இதை பிட் மாஸ்ன்னு மாத்திருப்பாங்க, ஐ ஃபார் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இதை வந்து ஓ ஃபார் ஆஃப், ஆஃப்ங்கிற மாதிரி எழுதியிருந்தா அதை அடுத்து சால்வ் பண்ணணும். அடுத்தது டி ஃபார் டிவைட், வகுத்தல். அடுத்ததாக பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டீங்க, அடுத்து ஆஃப் இருந்தா ஆஃப் சால்வ் பண்றீங்க, அடுத்தது வகுத்தல் சால்வ் பண்ணணும். வகுத்தல் எங்கேயாவது இருக்கா, வகுத்தலை சால்வ் பண்ணணும். அடுத்தது மல்டிபிளிகேஷன், அடுத்து பெருக்கல் எங்கேயாவது இருக்கா, பெருக்கல் சால்வ் பண்ணணும். அடுத்ததுதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன், பிளஸ் மைனஸ். இந்த ஆர்டர்ல தான் இந்த சம்மெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட், அடுத்து ஆஃப்,
அடுத்து டிவைடு, அடுத்து மல்டிபிளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். இல்ல இந்த பிளஸ் மைனஸை மட்டும் நீங்க மைனஸை பண்ணிட்டும் பிளஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் பண்ணிட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டிவைடு, மல்டிபிளிகேஷன், பிராக்கெட் இதெல்லாம் ரூலை மாத்தவே கூடாது. இப்போ இந்த போர்ட் மாஸ் ரூலை பயன்படுத்தி இந்த சம்ம நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? போர்ட் மாஸ் ரூல்ல பிராக்கெட் இருந்தா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பண்ணணும். சரி, இப்போ இந்த இடத்துல நிறைய பிராக்கெட் தெரியுது. இல்ல எதை சார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்? எப்பொழுதுமே பிராக்கெட் வந்து டோட்டலா அவுட்ரு டு அவுட்ரு ஏதாவது கவர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஒரே பிராக்கெட் மொத்தமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த எண்ட்ல இந்த பிராக்கெட் இருக்குல்ல, இந்த பிராக்கெட் மொத்தமா இங்க வந்து முடியுதான்னு கேட்டா இல்ல. இந்த பிராக்கெட் இங்கேயே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி இடையில ஒரு சைன் வந்துட்டு, அப்ப இது தனி பிராக்கெட். ஸோ இதுக்கு அடுத்து இங்க ஒரு பிராக்கெட், தனி பிராக்கெட். இந்த சைனுக்கு அடுத்து இது ஒரு தனி பிராக்கெட். ஏன்னா எல்லாமே க்ளோசிங்ல இருக்கு, தனித்தனி க்ளோசிங், இடையில சைன் இருக்கு. அப்போ இது எல்லாமே தனித்தனி பிராக்கெட். அப்போ ஒரு பிராக்கெட்டா சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து இந்த மைனஸ் குறிய போட்டு இதை சால்வ் பண்ணி வெளியில எடுக்கணும். அடுத்தது பிளஸ் சிம்பிளை போட்டு இதை சால்வ் பண்ணி வெளியில எடுக்கணும். இப்படி ஒண்ணா தான் நீங்க இதை சால்வ் பண்ணணும். ஏன்னா பிராக்கெட் வந்து ஒட்டு மொத்தமா இந்த எண்டு டு இந்த எண்டு இல்ல, இதுல இருந்து இது, ஏன்னா இடையில ஒரு சைன் வந்துட்டு, அப்போ இதுக்கு மட்டும்தான் இந்த பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் இதை தான் சால்வ் பண்ணுவேன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் இதை சால்வ் பண்றேன். 4/3 அப்படியே எழுதிட்டேன். இப்போ வகுத்தல் வந்திருக்கு. வகுத்தல் ரெண்டு பின்னத்துக்கு இடையில இருந்தா ஒரு ரூல் இருக்கு. மேக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. ஒரு பின்னம் இங்க இருக்கு, இந்த இடத்துல வகுத்தல் 8/-7 இருக்கு. இப்ப ரெண்டு பின்னத்துக்கு இடையில மைனஸ் சைன் இருந்தா, சாரி வகுத்தல் சைன் இருந்தா ரூல் என்ன பண்ணணும்னா அந்த வகுத்தலை பெருக்கலா மாத்தணும். வகுத்தலை பெருக்கலா மாத்தி தான் சால்வ் பண்ண முடியும். டைரக்டா வகுத்தலா வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த வகுத்தலை நான் பெருக்கலா மாத்திட்டேன். பெருக்கலா மாத்தும் போது இங்க இருக்கிற பின்னம் தலைகீழாக மாறிவிடும். அப்ப 8/-7ங்கிறது -7/8 அப்படின்னு மாறும். சரியா? இப்போதைக்கு நான் இந்த பிராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, இப்போ வகுத்தலை இன்ட்டுன்னு மாத்தியாச்சு. வகுத்தலா வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. வகுத்தலை இன்ட்டுன்னு மாத்திட்டேன். இது இன்ட்டுன்னு மாத்தினா தலைகீழா போயிடும். ஓகேவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ பெருக்கல்ல இருக்கு. இப்போ 1 நாள் 4, 2 நாள் 8. இதையும் அடிக்க முடியாது, வேற எங்கேயுமே அடிப்படாது. அப்போ 4 - 7 -7 6. ஸோ அப்ப இந்த பிராக்கெட்டை நான் உடைச்சதுல எனக்கு இது -7/6 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த -7/6 இப்படியே வச்சுக்கிட்டுங்க. இந்த மைனஸ் அப்படியே இறக்குங்க. அடுத்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. 1 நாள் 4, 3க்கு 3க்கு, ஏன்னா இடையில பெருக்கல் இருக்கு. ரெண்டு பின்னத்துக்கு இடையில பெருக்கல் இருந்தா குறுக்கவும் அடிச்சுக்கலாம், மேலையும் கீழையும் அடிச்சுக்கலாம். பெருக்கல் இருந்தா அப்ப பிரச்சனையே கிடையாது. இதுக்கு 4க்கு 4க்கு அடிச்சிடும், 3க்கு 3க்கு அடிச்சிடும். அப்ப இங்க 1 இருக்கிறதா அர்த்தம், இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்க எப்படி போட்டுக்கலாம்னா 1/1 போட்டுக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே இறக்கிட்ட அடுத்து 1/1 இதை அடிச்சதுனால வந்தது. சரியா? அடுத்தது இந்த சிம்பிள் அப்படியே இறக்குறேன். இப்ப இந்த பிராக்கெட்டை சரி பண்ணணும். சரியா? என்ன இருக்கு? 4/3. இடையில ரெண்டு பின்னத்துக்கு இடையில என்ன இருக்கு? இன்ட்டு, மேல என்ன இருக்கு? -1/4 இப்படி இருக்கா? இதுல இந்த 4க்கும் இந்த 4க்கும் அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது -1/3. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எழுதுறேன். -7/6 -1/1, இந்த பிளஸ் அப்படியே இருக்கு. இப்ப -1/3. எப்பொழுதுமே பிளஸ் மைனஸும் பக்கத்துல இருக்கா? அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ், -7/6 -1/1, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்ப -1/3. அவ்வளவுதான். இப்ப இந்த 3 பிராக்கெட்டு தனித்தனியா உடைச்சு எழுதியாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப். இப்போ சார் ரெண்டு பின்னத்துக்கு இடையில ஒரு சைன் இருந்தா, இடையில மைனஸோ பிளஸோ இல்ல இன்ட்டோ வகுத்தலோ வந்தா அது சால்வ் பண்ணா நமக்கு ஒரு ரூல் இருக்கு. அதுவே இப்போ 3 நம்பரா இருக்கு, பின்னங்களா இருக்கு. இப்ப இடையில சைன் இருக்கு. என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பின்னத்தை மட்டும் தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பின்னத்தை இடையில என்ன சைன் இருக்கோ அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். அதுல ஒரு ஆன்சர் வரும். அதை தான் இந்த -1/3 வச்சு சால்வ் பண்ணணும். சரியா? சரி, இப்போ இதுல இன்னொரு ரூல் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 7/6 இன்ட்டு 6/8 இருக்கு. ரெண்டு பின்னத்துக்கு இடையில பெருக்கல் குறி இருந்தா நீங்க குறுக்க அடிச்சுக்கலாம், மேலையும் கீழையும் அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுவே இடையில பெருக்கல் இல்லாம வகுத்தல் இருக்குன்னு வச்சுங்க. ரெண்டு பின்னத்துக்கு இடையில வகுத்தல் இருந்தா வகுத்தலை பெருக்கலா மாத்தணும். பெருக்கலா மாத்தினா இந்த பின்னம் தலைகீழா போயிடும். அப்ப 8/6. இப்ப நீங்க பெருக்கலுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுபடி நீங்க எல்லாத்தையுமே அடிச்சுக்கலாம். இது பெருக்கல் வந்தா வகுத்தல் வந்தா. இதுவே பிளஸ் இருக்கு. இப்ப ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் இருந்தா மேலையும் கீழையும் மட்டும் வேணா அடிச்சுக்க முடியும். ஆனா குறுக்க அடிக்க கூடாது. மேலையும் கீழையும் அடிச்சுக்கிற மாதிரி இருந்தா அடிச்சுக்கலாம், குறுக்க அடிக்க கூடாது. இப்ப மேலையும் கீழையுமே நீங்க அடிச்சாலும் பேலன்ஸ் இருக்கும் ஒண்ணு. அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் வந்தா அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இதோட இதை பெருக்கணும், இதோட இதை பெருக்கணும். இப்ப இதையும் பெருக்கினா இங்க ஒரு வேல்யூ வரும். சரியா? இங்க ஒரு வேல்யூ வருமா? இந்த பிளஸ் சிம்பிள் அப்படியே போடணும்.
இப்ப இதையும் பெருக்கி இங்க போட்டீங்க, அடுத்து இதையும் பெருக்கி இங்க ஒரு சிம்பிள் வரும், இங்க ஒரு வேல்யூ வரும், அதை போடுவீங்க. பை போட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி இங்க ஒரு வேல்யூ வரும், அதை போட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது ஒரு பின்னத்துல கிடைச்சிடும். சோ ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸோ மைனஸோ இருந்தால் குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். குறுக்க அடிக்க முடியாது, மேலையும் கீழையும் வேணா அடிச்சுக்கலாம். இதே ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ் மைனஸ் வந்தா ரூல்ஸ். அதுவே ரெண்டு பின்னத்துக்கு இடையில பெருக்கல் வந்தா நீங்க குறுக்க அடிச்சுக்கலாம், மேலையும் கீழையும் அடிச்சுக்கலாம், இல்ல டைரக்டா மேலையும் பெருக்கி மேலையும் கீழையும் பெருக்கி கீழையும் போட்டுட்டு போயிடலாம். அதுவே வகுத்தல் வந்தா வகுத்தல பெருக்கலா மாத்திக்கணும். பெருக்கலா மாத்தினா அடுத்த பின்னம் தலைகீழா போயிடும். சோ பெருக்கல் மாத்தி தலைகீழா போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல பெருக்கலுக்கு என்ன ரூல்ஸோ அதை பயன்படுத்தி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் வந்தால் இருக்கக்கூடிய ரூல்ஸ். இப்ப இந்த சம பாருங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 பின்னம் இருக்கு சார், இடையில சைன் இருக்கு. அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க, நீங்க 2 தான் சால்வ் பண்ணணும். இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். வர்றது ஒரு பின்னமா மாறிடும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இன்னொன்னா மாறிக்கும். அதை நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இங்க பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல -7/-6 -1/1 இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறேன். சரியா? இந்த பேட்டர்னை மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இடையில மைனஸ் சிம்பிள் இருக்கு. ரெண்டு பின்னத்துக்கு இடையில மைனஸ் சிம்பிள் இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், குறுக்கு பெருக்கல். இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், கீழே இதையும் பெருக்கணும். -7 × 1 -7 ஒரு 7 அடுத்து ஓரார் 6 -6 ஓரார் கீழே பெருக்கினீங்கன்னா 6. ஓகேவா? சோ இப்ப -7 -6 கால்குலேட்டர்ல பாத்துருவோமா? -7 என்ன வருது, -7 × -6 இந்த கால்குலேட்டர், ஏன்னா அது மைனஸ் பிளஸ் நமக்கு கரெக்டா தெரியணும், அதுக்காக தான் சொல்றேன். சரியா? -7 -6 என்ன வரும், -13. ஏன்னா 7 6ஐயும் நீங்க என்ன பண்ணணும், கூட்டணும். ஏன்னா ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகேவா? இந்த சைன் எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும். ரெண்டும் ஒரே சைனா இருந்தா கூட்டிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுடணும். ரெண்டு பிளஸ்ஸா இருந்தாலும் ரெண்டுத்தையும் கூட்டிட்டு பிளஸ் சிம்பிள் போட்டுடணும். சரியா? சோ இப்போ -7 -6 இதை நீங்க டைரக்டா நீங்க கால்குலேட்டர்ல -7 × -7 போட்டாலே உங்களுக்கு -13 தான் வரும். ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே மைனஸ் சிம்பிள் இருந்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்ப 7 6 கூட்டணும். ஆனா குறி என்ன பண்ணணும், இங்க இருக்கிற இந்த குறியை தான் போடணும், மைனஸ் குறியை தான் போடணும். பெரிய நம்பருக்கு என்ன குறியோ அதை தான் போடணும். சரியா? அப்ப -13/6 மாறிட்டு, இப்போ இந்த பின்னத்தை நான் -13/6 மாத்திட்டேன். இப்ப அடுத்த பிராக்கெட்ல என்ன தனியா இருக்கு, இந்த பேட்டர்னை சால்வ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப பக்கத்துல -1/3 இன்னொன்னு இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த 3 பின்னமா இருந்தது 2 பின்னமா மாறிட்டு. இப்ப வழக்கம் போல ரெண்டு பின்னத்துக்கு இடையில மைனஸ் இருக்கா, பிளஸ் இருக்கா, பெருக்கல் இருக்கா, வகுத்தல் இருக்கான்னு பார்க்க போறீங்க. ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்ப மைனஸ் இருக்கு, அப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம், மேலையும் கீழையும் அடிச்சுட்டு அதை நீங்க ஒரு நம்பரை சின்னதா மாத்திட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா இங்க அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப அடுத்து என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல் தான். இப்ப -13 × 3 13 3 39 -39 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -39 இடையில என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு. ஓரார் 6 6 3 18. இப்போ -19 -6 என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் கூட்டணும், 45 வரும். சிம்பிள் என்ன பண்ணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்ப 39 6 கூட்டினா 45. பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு, பை 18. அவ்வளவுதான், முடிஞ்சு. இதோட ஆன்சர் முடிஞ்சிட்டான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இதை அடிச்சு போட முடியும் அப்படின்னா அடிச்சு தான் போடணும். இந்த இடத்துல பாருங்க, அடிக்க முடியுமா, 6 3 18 15 3 45. இதுக்கு மேல அடிக்க முடியுமா, I 3 15 2 3 6 மேல மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப -5/2 இதுதான் இதுக்கான ஆன்சர். -5/2 தான் இதுக்கான ஆன்சர். இப்படிதான் இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணணும். ஸோ எப்பொழுதுமே பிராக்கெட்டை தனித்தனியா ஃபர்ஸ்ட் நான் இந்த பிராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணேன், வரக்கூடிய ஆன்சரை அந்த ஆன்சரை அப்படியே எடுத்து போட்டு மைனஸ் போட்டு இதை சால்வ் பண்ணேன், அதை அப்படியே இறக்கிக்கிட்டேன். அடுத்து பிளஸ் இங்கே போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணி அதை ஒரு பின்னமா மாத்திக்கிட்டேன். ஸோ ஃபைனலா 3 பின்னம் தெரியுதுன்னா நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. என்ன தெரிஞ்சானா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றீங்க, அடுத்தது இதுல வர்ற பின்னத்தை வச்சு அடுத்து இதை சால்வ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ் இருக்கா, மைனஸ் இருக்கா, பெருக்கல் இருக்கா, வகுத்தல் இருக்கான்னு பாக்குறீங்க. பெருக்கல் இருந்தா குறுக்கு பெருக்கல் அடிச்சுக்கலாம், இல்ல மேலையும் பெருக்கி மேல போட்டுடலாம், கீழையும் பெருக்கி கீழே போட்டுடலாம். வகுத்தல் இருந்தா ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே போட்டுடணும், வகுத்தலை பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது பின்னத்தை தலைகீழா மாத்திக்கணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா பெருக்கலா மாறிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், குறுக்கு பெருக்கல் அடிச்சுக்கலாம், இல்ல மேலையும் பெருக்கி போட்டுடலாம். இது பெருக்கல் வகுத்தல் வந்தா இருக்கக்கூடிய ரூல்ஸ். அதுவே ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ் மைனஸ் வந்தா என்ன பண்றது, இது இங்கன்னு கிடையாது, எந்த ஒரு இடத்துலயுமே ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸோ மைனஸோ வந்துட்டா குறுக்கு பெருக்கல், அதாவது இப்படி வந்துட்டு 6/3 பிளஸ் 5/2 இப்படி இருக்குன்னா ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ் இருந்தா இந்த நம்பரையும் பெருக்கி இங்க போடணும், 6 2 12.
இந்த நம்பரையும் பெருக்கி இடையில என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டு 5×3 = 15 அப்படியே போட்டுறணும். பை கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே பெருக்கி இங்க போட்டுரும். இப்ப 12 15 கூட்டி இங்க போடுங்க, 6 கீழே போடுங்க. அடிக்க முடிஞ்சா அடிங்க, அடிக்க முடியலன்னா அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ 2 பின்னத்துக்கு இடையில பிளஸோ மைனஸோ இருந்தால் குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். பெருக்கல் வகுத்தல் இருந்தால் அப்படியே பெருக்கலா இருந்தா டைரக்டா நீங்க அடிச்சுக்கலாம், வகுத்தலா இருந்தா பெருக்கலா மாத்தி அடிக்கணும். ஸோ இதுதான் இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கான மெத்தட். இதுக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல, எங்கேயுமே நீங்க ஒரு பிராக்கெட் பாக்குறீங்களா, அந்த பிராக்கெட்டை தனியா எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதுவே இப்ப டோட்டல் பிராக்கெட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்காங்க, எது இன்டீரியர் பிராக்கெட் இருக்கோ அதுல இருந்து ஒண்ணா சால்வ் பண்ணி வெளியில வரணும். ஸோ இந்த மாதிரி சம் வந்தா அதே மாதிரி இந்த மைனஸ் பிளஸ்லாம் வந்துச்சுன்னா கரெக்டா போடணும். கரெக்டா அந்த மைனஸ் பிளஸ். இப்ப இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், -1/1 இங்க இருக்கிற பிளஸ் அப்படியே இறக்கிக்கிட்டேன். இது வந்து அடிச்சு போட்டா 4 அடிச்சிட்டீங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது -1/3. இப்போ இந்த -1/3 நான் இங்க போட்டேன். அப்ப என்ன பண்ணணும், எப்பொழுதுமே இங்க ஒரு சைன் இருக்கு, அடுத்து அதை சால்வ் பண்ணும்போது ஒரு சைன் வந்தா இடையில ஒரு பிராக்கெட் போட்டுங்க, அப்பதான் அது புரியும். இப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டு இந்த -1/3 நான் இறக்கிக்கிட்டேன். டைரக்டா இதை அப்படியே வச்சுக்க கூடாது. இப்போ இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைனையும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இல்ல மைனஸ் இன்ட்டு மைனஸா இருந்தா பிளஸ் அப்படின்னு அதை மாத்தி தான் கீழே இறக்கணும். அப்படியே வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். சைன் வேல்யூவை கரெக்டாக போடணும். பின்னத்துக்கு இடையில பிளஸ் வருதா, மைனஸ் வருதா, பெருக்கல் வருதா, வகுத்தல் வருதா, இதை பார்க்கணும். இதே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு டவுட். இப்போ ரீசெண்டா இன்னைக்கு காலையில தான் ஸ்டூடெண்ட் இந்த சம்ம டவுட்டா அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனாலதான் சரி இதை வந்து ஒரு காமனாவே சொல்லிடுவோம். இந்த மாதிரி சம் பார்க்கும்போது கடினமா தெரியுற மாதிரி இருக்கும். அதனாலதான் கரெக்டா இந்த மாதிரி சம்முக்கு தனி பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க, சைன் கரெக்டா போடுங்க, 2 பின்னத்துக்கு இடையில என்ன வருதுங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்க. 3 பின்னம் வருது, 4 பின்னம் வருதுலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இதுலயே வந்து இப்போ இன்னொரு பின்னம் இருக்கு, அதை பத்திலாம் கவலையே வேண்டாம். இந்த 2 பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க, இந்த 2 பின்னத்தை அது ஒரு பின்னமா மாறும், அந்த பின்னத்தை இதை சால்வ் பண்ணுங்க, அது ஒரு பின்னமா மாறும், அதையும் அடுத்த வரதை சால்வ் பண்ணுங்க, அடுத்து அது இன்னொரு பின்னமா மாறும். ஸோ இப்படிதான் சால்வ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா. அப்பதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம ஆன்சர் வரும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிற ரூலை பயன்படுத்தி இப்படிதான் இந்த சம் நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வந்து இப்படிதான் அட்டன் பண்ணணும். சரியா? அடுத்த இன்னொரு சம்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி.